ஹாய் ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லீட் கோட் ப்ராப்ளம் நம்பர் 1 டூ சம் ப்ராப்ளம். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ஸ்ன்ற ஒரு இன்டீஜர் அரே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டார்கெட்ன்ற ஒரு இன்டீஜர் வேரியபிள் கொடுத்துருக்காங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த அரேயில் ட்ராவர்ஸ் பண்ணும்போது எந்த ரெண்டு இன்டீஜரை ஆட் பண்ணால் டார்கெட் வருமோ அந்த இன்டீஜரோட இண்டெக்ஸஸ் ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்க. இண்டெக்ஸ் வேல்யூஸ் ஏதோ அதை ரிட்டர்ன் பண்ணன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா இந்த அரேல வந்து எலமெண்ட்ஸ் 2, 7, 11 அண்ட் 15 இருக்கு. அண்ட் தென் டார்கெட் வந்து 9 இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நெஸ்டட் லூப் ரன் பண்ணி நம்மளோட ஐ அண்ட் ஜே வேல்யூஸ் வந்து சம் பண்ணும்போது டார்கெட் அட்டைன் ஆகுதான்னு பார்ப்போம். அட்டைன் ஆச்சு அப்படின்னா வந்து அந்த சம்மை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து நம்ம ஐயை வந்து 0th இண்டெக்ஸில் ப்ளேஸ் பண்ணிடுவோம். அண்ட் தென் ஜேவை வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் ப்ளேஸ் பண்ணுவோம். இங்கே இடத்துல இனிஷியலாக லூப் வந்து செக் பண்ணும்போது 2 அண்ட் 7 இருக்கும். டார்கெட் வந்து 9ன்றதுனால அது வந்து டார்கெட் அட்டைன் பண்ணிடுச்சு. ஸோ தட் நம்ம வந்து இண்டெக்ஸ் 0 அண்ட் 1 வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். அதே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக வந்து ஐ வந்து 0th இண்டெக்ஸ் அண்ட் ஜே வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கும். ஸோ 3 + 2 வந்து டார்கெட் விச் இஸ் 6 அப்படின்னு பார்த்தா நோ. 3 + 2 இஸ் 5. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஆயிரும் அண்ட் தென் ஜே ப்ளஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ கரண்ட் ஐ வேல்யூ இஸ் 2 அண்ட் ஜே வேல்யூ இஸ் 4. ஸோ 6 இன் டார்கெட் அட்டன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம 1 அண்ட் 2 ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இங்கே இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 3யவே 2 வாட்டி யூஸ் பண்ணியிருந்தா டார்கெட் அட்டைன் ஆயிருக்கும். 6 வந்திருக்கும். 3 + 3 இஸ் 6 ஆப்வியஸ்லி. பட் நம்ம வந்து ஒரே இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட்டை வந்து 2 வாட்டி யூஸ் பண்ணி டார்கெட்டை வந்து அட்டைன் பண்ணக்கூடாதுன்னு வந்து இங்கே சொல்லிட்டாங்க நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3 + 3 அண்ட் அவர் டார்கெட் இஸ் 6. ஸோ இது வந்து அட்டைன் ஆயிருது. இங்கே வந்து ரெண்டுமே வேறு வேறு இண்டெக்ஸில் இருக்குது. என்னதான் சேம் எலமெண்ட்டாக இருந்தாலும் சேம் வேல்யூ ஆஃப் த எலமெண்ட் வந்து சேமாக இருந்தாலும் ரெண்டும் வேறு வேறு இண்டெக்ஸில் இருக்கனால நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டார்கெட் ஃபைண்ட் ஆனதுனால நம்ம வந்து 0 அண்ட் 1ன்னு அந்த இண்டெக்ஸ் வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து இதை வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணுறதுனால பிக் ஓ ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆகும். அண்ட் நெஸ்டட் லூப் அப்படின்றதுனால நமக்கு வந்து பிக் ஓ ஆஃப் n² டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆகும். ஸோ அப்படி பண்ணாலும் இந்த கொஸ்டின் வந்து சால்வ் ஆகும். பட் சின்ஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கனால வந்து இவங்களே வந்து ஒரு ஃபாலோ அப்புமே கொடுத்துருக்காங்க. கேன் யூ கம் அப் வித் அன் அல்காரிதம் தட் இஸ் லெஸ் தேன் பிக் ஆஃப் n² டைம் காம்ப்ளெக்சிட்டி? அண்ட் அஃப்கோர்ஸ் வி கேன். நம்ம வந்து 2 சொல்யூஷனையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா பிக் ஓ ஆஃப் n² டைம் காம்ப்ளெக்சிட்டியில் பண்ணியிருக்கோம். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா சேம் ஒரு நெஸ்டட் லூப் எடுத்துட்டு அந்த ஐ அண்ட் ஜேத் வேல்யூ டார்கெட்டுக்கு ஈக்குவலாக இருக்கா, அதை சம் பண்ணும்போது டார்கெட் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்மளே வந்து ரிசல்ட்னு ஒரு அரே கிரியேட் பண்ணி அதுக்கு வேல்யூ 2ன்னு அசைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து 2 இண்டெக்ஸோட வேல்யூ வேணும். த இண்டெக்ஸஸ் விச் ஆர் ஈக்குவல் டு த டார்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இன்கேஸ் டார்கெட் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் ஐ வந்து எந்த இண்டெக்ஸில் இருக்கோ அதோடதும் அண்ட் தென் ஜே வந்து எந்த இண்டெக்ஸில் இருக்கோ அதை வந்து ஃபர்ஸ்ட்டில் வச்சுருவோம். அண்ட் தென் அந்த ரிசல்ட்டுன்ற அரேயை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஹேஷ் மேப்பில் எப்படி நம்ம சொல்யூஷன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து மேப்ன்ற ஒரு ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணிக்கிறோம். அது வந்து இன்டீஜர் கீ அண்ட் வேல்யூ பேர்ஸை வந்து கண்டெயின் பண்ணுற ஒரு மேப். ஸோ வந்து ஒரு ஃபார் லூப்பை ரன் பண்ணி செக் பண்ணுறோம். என்ன அப்படின்னா வந்து இப்போ நம்ம வந்து இங்கே காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு ஒரு இன்டீஜர் வேரியபிள் எடுத்துக்கிறோம். ஸோ காம்ப்ளிமெண்ட் எதுக்காக வந்து ஸ்பெசிஃபிக்காக காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ன்றது ஒரு மேத்தமெட்டிக்கல் டேர்ம். அதை வந்து சம்திங் விச் மேட்சஸ் அ பேர் இஸ் கால்ட் அஸ் அ காம்ப்ளிமெண்ட். ஸோ நமக்கு வந்து இங்கே டார்கெட்டை மேட்ச் பண்ணுற ஒரு 2 பேர் வேணும். ஸோ அதனால் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே இடத்துல நீங்கள் எது வேணுமோ எடுத்துக்கலாம். ரெக்வைர்ட் நம்பர் எது வேணுமோ எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இது வந்து ஒரு வேரியபிள் நேம் அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் ரெக்வைர்டு நம்பர்னு கூட மாற்றிக்கலாம். ரெக்வைர்டு இண்டெக்ஸ் எது வேணால் மாற்றிக்கலாம். ஸோ இங்கே இது வந்து என்ன செக் பண்ணுது அப்படின்னா வந்து டார்கெட்டோட வந்து கரண்ட்டாக இருக்கிற ஐத் வேல்யூ வந்து மைனஸ் பண்ணிடும். மைனஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அடுத்த ஸ்டெப்பில் வந்து இந்த கண்டிஷன் என்ன செக் பண்ணும் அப்படின்னா வந்து அந்த ரெக்வயர்டு வேல்யூ வந்து ஆல்ரெடி நம்ம மேப்பில் இருக்கான்னு செக் பண்ணோம்.
இருந்துச்சு அப்படின்னா வந்து, ஒரு புது இன்டிஜர் எடுத்துட்டு, அதுல வந்து அந்த ரெக்வைர்டு வேல்யூவோட இண்டெக்ஸையும், அண்ட் தென் கரண்ட்டா இருக்கிற இந்த வேல்யூவோட இண்டெக்ஸையும் வந்து ரிட்டர்ன் பண்ணிரும். இன் கேஸ் வந்து அந்த மேப்ல வந்து வேல்யூ இல்ல அப்படின்னா வந்து ரெக்வைர்ட் வேல்யூ இல்ல அப்படின்னா வந்து, ஸோ நம்ம வந்து அத ஆட் பண்ணிக்குவோம். கரண்ட்டா இருக்கிற வேல்யூ வந்து ஆட் பண்ணிருவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளோட பார்த்தா, ஆ இந்த எக்ஸாம்பிள் வேணாம். ஸோ இங்க நானே வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நமக்கு வந்து டார்கெட் வந்து 14. இப்போ வந்து இனிஷியலா வந்து வந்து இங்க இடத்துல இருக்கும். கரெக்ட்டா? ஸோ நம்ம காம்ப்ளிமெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து, டார்கெட் வந்து 14. கரண்ட்டா இருக்கிற வேல்யூ வந்து 2. ஸோ இங்க என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து, செக் பண்ணோம். காம்ப்ளிமெண்ட்டுக்கு என்ன வேல்யூ தேவை அப்படின்னா வந்து, வேல்யூ 12 தேவை. ஸோ வந்து நம்மளோட மேப்ல வந்து 12ன்ற வேல்யூ வந்து இருக்கான்னு செக் பண்ணோம். இப்போ கரண்ட்டா மேப்ல வந்து எந்த வேல்யூ இல்லாதனால வந்து, இந்த கண்டிஷன் வந்து ரன் ஆகாது. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா வந்து, மேப்ல வந்து கரண்ட்டா இருக்கிற வேல்யூ வந்து ஆட் பண்ணிக்குவோம். இண்டெக்ஸ்ல விச் இஸ் திஸ் வெரி ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், 0த் இண்டெக்ஸ். ஸோ வந்து இப்போ மேப்ல வந்து 2 வேல்யூ வந்து ஆட் ஆயிரும். அண்ட் தென் அகைன் வந்து இப்போ காம்ப்ளிமெண்ட் செக் பண்ணோம். வந்து 7க்கு போயிரும். ஸோ காம்ப்ளிமெண்ட் வந்து செக் பண்ணோம். ரெக்வைர்ட் நம்பர் வந்து இருக்கா அப்படி மேப்லன்னு. ஸோ இப்போ ரெக்வைர்டு வேல்யூ வந்து என்ன? 7. 7 வந்து மேப்ல இருக்கா? நோ. 2 மட்டும் தான் ஆல்ரெடி மேப்ல இருக்கு. ஸோ இந்த கண்டிஷன் ரன் ஆகாது. திருப்பி அகைன் 7 ஆட் பண்ணிக்கும். சேம் லைக் திஸ் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான வேல்யூ வந்து 6. 6 வந்து நம்ம இதில் மேப்பில் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா மேப்பில் வந்து 8ன்ற வேல்யூ, அதாவது இந்த வேல்யூ ஆட் பண்ணிடுவோம். காம்ப்ளிமெண்ட்டுக்கு தேவை வந்து 6 ரெக்வைர்ட் வேல்யூ மேப்பில் இல்லை. அண்ட் தென் இப்போ எங்கே போகும்னா 11க்கு ஷிஃப்ட் ஆயிரும். இப்போ நமக்கு தேவையான ரெக்வைர்ட் வேல்யூ 3. 3 மேப்பில் இருக்கான்னு பார்த்தா கிடையாது. ஸோ இப்போ வந்து அகெயின் கரண்ட்டாக இருக்கிற வேல்யூவை வந்து நம்ம ஆட் பண்ணிடுவோம் மேப்பில். அண்ட் தென் இப்போ அகெயின் இட்ரேட் ஆகுது. வந்து 6க்கு வருது. இன்கேஸ் 6 வந்து டார்கெட் அட்டைன் பண்ணணும்னா நமக்கு எவ்வளோ வேணும்? அரவுண்ட் 8 வந்து தேவை நமக்கு. அண்ட் அகெயின் 8 இருக்கான்னு பார்த்தா 8 வந்து நம்மளோட லூப்பில் இருக்கு. ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா வந்து 6 அண்ட் 8 வந்து லூப்பில் ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ அண்ட் ஆக்சுவலி கைஸ் நான் வந்து இதை அசைன் பண்ணும்போது 7 அண்ட் 7 வந்து போட்டால் வந்து 14 கிடைக்குன்ற மாதிரி வச்சுருந்தேன். பட் லக்கீலி வி காட் இட் ஈவன் ஒன் ஸ்டெப் அஹெட். ஸோ தட்ஸ் வெல் அண்ட் குட். ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த கொஸ்டின். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டெஃபினெட்லி அப்கமிங் வீடியோஸில் அதை சால்வ் பண்ணுறேன். ஓகே தென் கைஸ், அன்டில் தென் ஸ்டே டியூன்ட். பை.